நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்துக்கு வந்தார் தாவேக தலைவர் விஜய். தாவேகவில் இணையும் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு. மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.8% வரை இருக்கலாம் என கணிப்பு. நாடாளுமன்றத்துக்கு குதிரைப்படையினர் புடைசூழ சாரட் வண்டியில் வந்த குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வரவேற்பு. குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். உலகளாவிய புத்தாக்க மையமாக இந்தியாவை மாற்றுவதே இலக்கு என திரௌபதி முர்மு திட்டவட்டம். 2047 வளர்ந்த நாடாக இந்தியா மாறும் வகையிலான திட்டங்களுடன் பட்ஜெட் இருக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தல். வடசென்னை பகுதி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைப்பு. வடசென்னை பகுதியில் 6350 கோடியில் 252 வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் தகவல். ஓராண்டுக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் பேட்டி. பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் பெரியார் என்றும் முதலமைச்சர் விளக்கம். பெரியாரை சிறுமைப்படுத்துவதை அதிமுக ஏற்காது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச சீமானுக்கு அறிவுரை. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 960 ரூபாய் அதிகரித்து 61,840 ரூபாய்க்கு விற்பனை. நித்யானந்தா இந்தியாவிலேயே இல்லை, ஈக்வடாரில் இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய நித்யானந்தாவின் மனு தள்ளுபடி. மத்திய பட்ஜெட்டில் திரைத்துறைக்கு சலுகைகளை அறிவித்தால் நிதியமைச்சருக்கு நன்றி சொல்வோம். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் கருத்து. சினிமா இண்டஸ்ட்ரியும் சூதாட்டம் ஒரே பிரிவில் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி. அது தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பட்ஜெட்டு சினிமா துறைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் உண்மையிலேயே பஸ்ஸை பிடிச்சாவது எப்படியாவது அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரை வாழ்த்துக்கள் நேரில் போய் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். என் இனிய பொன்னிலா பாடலின் உரிமை இளையராஜாவுக்கு இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. 3ஆம் தரப்பினருக்கு இளையராஜாவால் ஒதுக்க முடியாது என்றும் திட்டவட்டம். போராட்டங்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை 10 நாட்களாக நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ். நியூஸ் 18 செய்தி வெளியிட்ட நிலையில் கிருஷ்ணாவரம் பகுதி மக்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவு. வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முரளி ராஜாவின் பாட்டி உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. பலத்த சோதனைக்கு பிறகு விசிகவினருக்கு அனுமதி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தில் 3 துணை பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இத்தொடர்பாக கட்சியின் அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம்.
பாலவேல், தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் பதவிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தன. குறிப்பா அப்புறம் இணை கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேலும் சில பொறுப்புகள் வந்து அறிவிக்கப்பட இருக்கின்றனர். குறிப்பாக 3 துணை பொதுச் செயலாளர்கள், அதற்கு பிறகு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர் பொறுப்புகள் வந்து அறிவிக்கப்பட இருக்கின்றன. இதில் ஏற்கனவே தலைவர், இணை கொள்கை பரப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிகள் வந்து அறிவிக்கப்பட்டு விட்டன. மீதம் இருக்கும் பதவிகள் வந்து விரைவில் யார் என்பதை வந்து அறிவிப்பார்கள். அதில் ஒரு பதவி வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து CTR நிர்மல்குமாருக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வந்து தகவல் தொழில்நுட்ப அணியோடைய துணை பொதுச் செயலாளராக அவர் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த பொறுப்புகள் அனைத்தும் பார்த்தீர்கள் என்றால் கட்சியின் பைலாப்படி வந்து உருவாக்கப்பட்டு இருப்பதாக வந்து தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே ஆனால் இந்த பொறுப்புகள் அனைத்தும் வந்து தலைவர், பொதுச் செயலாளருக்கு அடுத்தபடியாகத்தான் இவர்கள் அனைவரும் செயல்படுவார்கள் என்றும் கட்சி தரப்பில் வந்து கூறப்படுகிறது. பாலவேல், செந்தில் ராஜா, இன்னைக்கு மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களினுடைய இணைப்பு இன்றைக்கு நடைபெற்றது. அந்த இணைப்பு நிகழ்ச்சிகள் முடிவடைந்ததா? எப்போது இந்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு? பாலவேல், இந்த இணைப்பு என்பது தற்போது முடிவடைந்திருக்கிறது. கடந்த 2 மணி நேரத்திற்கு முன்பாக, அதாவது 12 மணி அளவில் அந்த மாற்றுக் கட்சியில் இருந்து இங்கு கட்சியில் இணைவர்கள் வந்து வருகை தந்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்தார்கள். ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு விஜய் வந்து இங்கு வருகை தந்திருந்தார். அவருடைய முன்னிலையில் இவர்கள் வந்து கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான பொறுப்பு என்ன என்பதும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் புகைப்படங்கள் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கிறது. பாலவேல், தமிழக வெற்றிக் கழகத்தில் 3 துணை பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளர், இணை செயலாளர் பொறுப்புகளுக்கும் நியமனம் நடைபெற உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து மாவட்டத்திற்கான மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமனம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 3ஆம் கட்ட அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அஇஅதிமுகவினுடைய IT பிரிவு இணை செயலாளராக இருந்த CTR நிர்மல்குமார், அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா, சமூக ஊடக பேச்சாளர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் இன்றைக்கு தாவிக்கவில் இணைந்தனர். இந்நிலையில் அவர்களுக்கும் இன்றைக்கு பொறுப்புகள் அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பின்னாடி பேசுறேன். இல்ல, கண்டிப்பா சிறப்பா இருக்கும். 2020 உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கும். பாத்து தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், இன்றைக்கு 3 நபர்களினுடைய மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களினுடைய இணைப்பு என்பதும் நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் செய்தி தொடர்பாளர்கள் தொடர்பான பட்டியல், முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. அடுத்தடுத்து இது எப்போது வெளியாகும்? பாலவேல், இந்த மாற்றுக் கட்சிகள் இருந்து வந்தவர்களுக்கான இணைப்பு என்பது நடைபெற்று முடிந்துவிட்டது. நிர்மல்குமாரும் இங்கிருந்து புறப்பட்டு விட்டார். அவர்களுக்கான அந்த பதவி என்பதும் வரையறுக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே அது பேசி முடிக்கப்பட்டு விட்டதாலும் இன்று அதிகாரப்பூர்வமாக நிகழ்வாக அது நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாற்றுக் கட்சியில் இருந்து வந்து இணைந்த அதிமுகவில் இருந்து வந்த நிர்மல்குமார் தன்னுடைய வேலைகளை முடித்து அந்த கட்சியில் இணைந்து புறப்பட்டு இருக்கிறார். இதற்கு அடுத்த கட்டமாக செய்தி தொடர்பாளர்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதற்கு பிறகு இன்று அந்த மாவட்ட நிர்வாகிகளுடைய 3ஆம் கட்ட பட்டியல், அந்த 19 மாவட்டங்களுக்கான பட்டியல் வந்து வெளியிட இருக்கிறது. ஏற்கனவே 2 கட்டங்களாக 38 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 3ஆம் கட்ட பட்டியல் வந்து வெளியாக இருக்கிறது. அதற்கான நிர்வாகிகளும் இந்த கட்சி அலுவலகத்திற்கு வருவிக்கப்பட்டு அங்கு காத்திருக்கிறார்கள். அவர்கள் விரைவில் வந்து விஜய் அவர்களை நேர்காணல் செய்து அந்த பட்டியலை வந்து அவர்களிடம் வந்து வழங்க இருக்கிறார். ஏற்கனவே 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலில் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம் என்று முதல் கட்ட மற்றும் 2ஆம் கட்ட அந்த பட்டியல் வெளியீட்டின் போது அந்த நிர்வாகிகளிடம் வந்து தெரிவித்திருந்தார். அதே போல இன்றும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் அவர் வந்து பேசி அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த பட்டியல் நியமன ஆணையை வந்து அவர் வந்து வழங்க இருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில்.